இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம தக்காளி தொக்கு எப்படி வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு தக்காளி நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு, சால்ட் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி, மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்குக்கு வந்து எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி தொக்கு அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.